வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திணை லாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். திணை லாடு செய்ய தேவையான பொருட்கள்: தினை மாவு ஒரு பங்கு, எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் ஒரு பங்கு. நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தினை மாவு ஒரு பங்கு, தூளாக துருவின வெல்லம் ஒரு பங்கு, முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அரை கப்பு, நீங்கள் எதில் ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா அதிலே அரை பங்கு துருவின தேங்காய், ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், நெய் தேவையான அளவுக்கு, பாதாம் பருப்பு நான் ஒரு 15 பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ திணை லாடு இப்போ எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த திணை மாவை எப்படி அரைக்கணும்னா, நான் ஆல்ரெடி சிறுதானிய மாவை ட்ரை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரொசீஜர் படி திணையை மட்டும் மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம கலர் மாறாமல் வறுத்துக்கணும். திணையினுடைய கலர் மாறாமல் அந்த மாவை நம்ம வறுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பாதாம் பருப்பையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேங்காவையும் ஈரம் போக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் எதுவுமே நெய்யெல்லாம் சேர்க்கலை, எல்லாமே வர இல்பச்சட்டியில் தான் வறுக்க போகிறோம். ஸோ மாவை நிறம் மாறாமல் வறுக்க போகிறோம், தேங்காவை ஈரம் போக வறுக்க போகிறோம், பாதாமையும் வறுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வறுத்துட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானலி வச்சாச்சு. இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமை வறுத்துப்போம். வறுக்கிறதுனா ரொம்ப வறுக்கிறது இல்லை, லைட்டாக அப்படியே கொஞ்சமாக வறுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாதாம் வறுத்ததுக்கப்புறமா தினை மாவு, அதை நம்ம லைட்டாக சூடு தான் காட்ட போகிறோம். கலர்லாம் மாறாமல் அப்படியே சூடு காட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். லாஸ்ட்டாக தான் தேங்காய், ஏன்னா தேங்காவை தான் நம்ம நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு நம்ம வறுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாதாம் வறுத்துக்கலாம். இது ஏன் நம்ம இந்த தினை மாவெல்லாம் லைட்டாக சூடு காட்டுறோம் அப்படின்னா, வாசனை ரொம்ப அருமையாக வரும். அப்போ தான் தினை லட்டுக்கு. அப்போ அந்த ட்ரை வானலி இது, அதுக்கு கூட நம்ம ஒரு சொட்டு கூட எண்ணெய் நெய் எதுவுமே விடலை, எல்லாமே ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். முந்திரி பருப்பை தான் கடைசியாக நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய்யில் வறுக்க போகிறோம். மற்றபடி பாதாம் மாவு தேங்காய் எல்லாமே ட்ரை வானலியில் தான் வறுக்க போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாதாம் வறுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கலாம் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. நம்மளால் அதை டச் பண்ணக்கூட முடியாது. அது ரொம்ப அந்தளவுக்கு சூடாக இருக்கும். அந்தளவுக்கு இருந்தால் போகிறோம், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இப்போ இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். எப்பொழுதுமே இந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் சூடாக இருக்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த முறுமுறுப்பு தெரியாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அது முறுமுறுன்னு இருக்கும். ஸோ இப்போ அதை ஆற விட்டுடலாம். அதே வானலியில் இப்போ திணை மாவு இருக்க போகிறோம். திணை மாவை நம்ம பேர்ன்ட் ஆகக்கூடாது, அதாவது அதனுடைய கரிஞ்சு போகக்கூடாது, அது நிறம் மாறாமல் வாசனைக்காக வறுத்துக்க போகிறோம். ஸோ லைட்டாக வறுத்துக்கிட்டால் போகிறோம், சூடு மட்டும் காட்டி வச்சா போகிறோம். இதுவும் நமக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஏன்னா நிறம் நம்ம மாறாமல் தான் வறுக்க போகிறோம். அதனால் இதுவும் சூடு காமிச்சு எடுத்து வச்சுட்டா போகிறோம். ஸோ இது சூடு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவை வறுத்தாச்சு, வாசனை நல்லா வருது. அது போக நீங்கள் அப்படி மாவை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரகரப்பாக இருக்கும் கைக்கு, அதுதான் இதுக்கு பதம். நல்லா கரகரன்னு இருக்கும். ஸோ இப்போ மாவு நம்ம எடுத்து இதில் கொட்டிடலாம். சிம்மிலே வச்சு நீங்கள் அந்த மாவை வறுத்துக்கலாம், ஏன்னா இல்லாட்டி டக்குன்னு கலர் மாறிடும். ஸோ இந்த பொசிஷன், இந்த பார்ட் இதுக்கு கரெக்டு. இதில் நீங்கள் எடுத்து இதை கொட்டிடலாம். அப்படியே ஆறட்டும். இதே வானலியில் நம்ம இப்போ தேங்காவையும் கொட்டிக்கலாம். தேங்காவை நம்ம நல்லா ஈரம் போக வறுக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் அது ஈரம் போகும். நல்லா வறுத்துடலாம், வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை வறுத்துட்டு பார்ப்போம். இப்போ தேங்காவையும் நல்லா ஈரம் போக வறுத்தாச்சு. அடுப்பை நிறுத்திடலாம். இந்த தேங்காவை நம்ம எடுத்து கொட்டியிருக்க மாவு மேலேயே போட்டுடலாம்.
அப்படி இது ஆறட்டும். இப்போ அந்த பாதாம் பருப்பு எடுத்து வச்சது ஆறிடுச்சு. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஜாரில் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து ரொம்ப பொடியாக்க வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு முக்கால் பதம் கொஞ்சம் நொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருவோம். அதை அரைச்சிட்டு அதையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்ட முந்திரியை வந்து இதுக்கு மட்டும்தான் நெய் ஊற்றிருக்கேன். அதை வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனில் அப்படியே வறுத்துக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சே வறுத்துப்போம். அப்புறம் அந்த பாதாமை வந்து பொடிச்சு வச்சுருக்கிறது இதையும் நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். பாதாமுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோலில் வைக்க உதவுது. நம்ம வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்குது அதில், அதனால் அனீமியாவை கண்ட்ரோல் பண்ணுது. புரதச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அதனால் அது ஒரு 4 பாதாம் சாப்பிடும்போதே நமக்கு வந்து வயிறு அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுபோக கால்சியமும் பாஸ்பரஸும் நிறையா இருக்கிறதுனால அந்த எலும்பு வளர்ச்சிக்கும் இந்த பச்சைதேவை தடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுபோக திணைக்குமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த திணை பெசரட்லேயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ திணையும் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு, அதே சமயத்தில் நார்ச்சத்து மிக்கது. இப்போ இந்த மாதிரி எல்லாமே நல்ல விஷயங்களாக அதில் போடும்பொழுது இந்த உருண்டை டேஸ்டியாகவும் இருக்கும், வாசனையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதை நீங்கள் செஞ்சு அதை ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ஒரு 2 உருண்டையை சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு விளையாட போனாங்கன்னா பசியே தெரியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த உருண்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த முந்திரியுமே நமக்கு நல்ல ஒரு வறுபட்டுருச்சு. கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே கோல்டன் ப்ரௌனில் வந்தாச்சு. இதையும் நம்ம கேர்ஃபுல்லாக எப்பொழுதுமே முந்திரி வறுக்கும்பொழுது நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இப்படி வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி கலரில் வந்து நமக்கு வறுபட்டு கிடைக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து கலர் மாறிச்சுன்னா கூட அது வந்து இந்த டிஷ்ஷோடைய டேஸ்ட்டே கெடுத்துரும், மாற்றி விட்டுரும் அதனுடைய டேஸ்ட்டையே. ஸோ அதனால் முந்திரி வந்து ஈவனாக அழகாக எல்லாமே ஒரே கலரில் வறுபட்டுருச்சு. நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இதையும் நம்ம அந்த மாவில் தினை மாவில் இதையும் கொட்டிடலாம். இப்போ இந்த மாவு, தேங்காய், இந்த முந்திரி பருப்பு, பாதாம் எல்லாம் அதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம ஏலப்பொடியையும் சேர்த்துட்டு இந்த துருவி வச்சுருக்கோம்ல வெல்லம், அந்த 1 பங்கு வெல்லம், 1 பங்கு தினை மாவு, 1 பங்கு வெல்லம், அதையும் சேர்த்துடலாம் அதில். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துப்போம். கலந்துட்டு இதை வந்து மிக்சியில் வைப்பரில் போட்டு, ஒரு மிக்சி ஜாரில் வைப்பரில் போட்டு ஒரு சுற்று இல்லை 2 சுற்று சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா கலந்துரும். ஆனால் போட்டு ஒரே ஒரு வைப்பரில் 2 சுற்று போட்டுட்டு அப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சியில் வைப்பரில் ஒரு 2-3 தடவை ஓட்டி இதை நல்லா கலந்தாச்சு. எல்லாத்தையும் ஓட்டி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நெய் அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம இந்த மாவில் ஊற்ற போகிறோம். அந்த சூடு, அந்த நெய்யில் இருக்கக்கூடிய பதம் தான், அந்த ஈரப்பதம் தான் நமக்கு இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த அளவுக்கு சூடு காமிச்சா போகிறோம். இப்போ அதை நிறுத்திட்டு இந்த நெய்யை வந்து இதில் போட போகிறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 ml நெய் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து சூடாக அந்த நெய்யை ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் அந்த கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம இதில் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். வந்து ஒரு ஸ்பூனால் இப்படி கலரி விடுங்க. வாசனை ரொம்ப கமகமன்னு வருது. பாதாம், முந்திரி, தெனை மாவு, தேங்காய், ஏலக்காய் எல்லாம், வெல்லம் எல்லாம் போட்டு அந்த வாசனை ரொம்ப அருமையாக வருது. ஸோ இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. பிடிக்கலாம் அதை. ஸோ இப்போ அதை நல்லா பிடிக்கிறதுக்கு வருது பாருங்கள். இதை நெய் விடாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா
கண்டிப்பாக நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ அது வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு இந்த நெய் தான் நமக்கு அந்த இதை கொடுக்குறது, ஈரப்பதத்தை. ஸோ இப்போ எல்லாம் உருண்டை பிடிச்சி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ நெய் ஊற்றி நம்ம திணை உருண்டைகளை அழகாக பிடிச்சி வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக வாசனையான டேஸ்டியான திணை உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சின்னதாக உருட்டி கொடுத்தோம் அப்படின்னா சிறிய குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெருசாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கீழே மேலே சிந்தி சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த 100 கிராம் திணை மாவுக்கு இத்தனை உருண்டைகள் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.